பகிர்ந்து கொண்டேன். அநேகர் செய்தி வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். என்னுடைய மகள் எல்லாம் கடந்த வாரத்தில் வந்திருந்த பொழுது மிகவும் என்னை தொட்டது, மிகவும் நன்றாக இருந்தது என்னுடைய மகள் சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் யார் என்பதை குறித்து போன வாரத்திலே நாம் தியானித்தோம். பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே தியானித்தோம். அதோடு கூட கவனிகள், அதோடு கூட தொடர்ச்சியா இந்த வாரத்திலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பது மாத்திரமல்ல, who he is to me, அவர் எனக்கு அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பது மாத்திரமல்ல, அவர் எனக்கு எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு யார், who he is to me, அவர் எனக்கு யார் என்பதை குறித்து இந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட இந்த பரந்தரம் என்கிற ஜபத்தை, கர்த்தருடைய ஜபத்தை நான் தொடர இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் எங்கள் பிதாவை என்று சொல்லுகிறோம்? ஏன் என்னுடைய பிதா என்று சொல்லி நான் சொல்லாதபடிக்கு எங்கள் பிதாவை என்று சொல்லி சொல்வதற்கு காரணம் என்ன? Oh, I am calling our Father in heaven. Oh, not my Father in heaven. என்னுடைய பிதா பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவை என்று சொல்லி ஏன் சொல்லாதபடிக்கு எங்கள் பிதாவை என்று சொல்லி நாம் ஏன் சொல்லுகிறோம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் பிதாவை என்று சொல்லி நான் சொல்வேன் என்றால் கர்த்தருக்கு தேவனுக்கு நான் ஒரு தந்தா பிள்ளை போல இருக்கும். ஆசி I am only his child. தேவனுக்கு சகலவல்லவருக்கு நான் மாத்திரம்தான் பிள்ளை என்பதை போல இருக்கும். ஆனால் எங்கள் பிதாவை என்று சொல்லி நான் சொல்லும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நானும் அவருடைய பிள்ளைகளில் ஒருவனாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து சொல்லுவோம். எங்கள் பிதாவை என்று சொல்லி கூப்பிடுவது கவனிங்க, நீங்களும் அவருக்குள் அவருடைய பிள்ளைகளில் ஒருவராக இருக்கிறீர்கள். ஆமென். நானும் என்கிற வார்த்தை, நானும் தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவராக இருக்கிறேன். நானும் என்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. என்ன பண்ணுங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை. நானும் நீ அவர் பிள்ளையா, நீ அவர் பிள்ளையா, நீ அவர் பிள்ளையா, நானும் அவருடைய பிள்ளைகளில் ஒருவனாய். அப்ப நான் யார்? நான் யார் சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும். நான் யார் சொல்லி எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். நான் யார் சொல்லி என்னோட கூட படித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் யார் சொல்லி என்னோட தெருவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நானும் அவருடைய பிள்ளைகளில் ஒருவன். நாம சொல்லுவீங்களா? யார் சொல்லி தெரியும்? ஊருக்கு தெரியுமே நீங்க யாருன்னு. உங்களுக்கு தெரியுமே நீங்க யாருன்னு. உங்களுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நீங்களும் அவருடைய பிள்ளைகளில் ஒருவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் விளங்கப்படுகிறீர்கள். நாம சொல்வீங்களா? என்னையும் அவருடைய பிள்ளையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டே மதனால் உமையும் மரியா ஆண்டே தீந்த க்ரோனியை ஆண்டே மதனால் உமையும் மரியா ஆண்டே தீந்த க்ரோனியை அணித்தே அன்பானே என்னையும் அணித்தே அன்பானே அணித்தே அன்பானே என்னையும் அணித்தே அன்பானே அன்பே 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 ஆயுரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தருடைய ஜெபத்தை நான் செய்ய தேவ சமூகத்தை நான் நாடும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று நான் சொல்லும் போது கவனிகள் நான் சொல்லுகிறதை ஆழமான சத்தியத்தை எளிமையான விதத்திலே நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். When I approach God, I approach Him not on the basis of condition I have, but with the position with the God, Lord Jesus. அவருடைய நான் இருக்கும் சூழ்நிலை அடிப்படையிலே நான் கர்த்தரை அணுகாதபடிக்கு, கவனிங்க, நான் இருக்கும் சூழ்நிலை அடிப்படையிலே கர்த்தரை அணுகாதபடிக்கு
நான் அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவு நிலையின் அடிப்படையிலே கர்த்தரை நான் நம்புகிறேன். ஆமென் சொல்கிறார். சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. கர்த்தர் சொல்லும் சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. தேவனுக்கு பயப்படாது. நிறைய கிறிஸ்தவர்கள் சூழ்நிலையின் அடிப்படையில தான் கர்த்தரை அவர்கள் அணுகுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். Too many of the Christians praying out of their condition of the pain. அந்த நாளிலே அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே தான் அவர்கள் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறார்கள். சூழ்நிலையின் அடிப்படையிலே. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. அவரோடு நான் கொண்டிருக்கிற உறவு நிலையின் அடிப்படையிலேயே நான் கர்த்தரிடத்திலே நான் நெருங்குகிறேன். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. உறவு நிலையின் அடிப்படையிலேயே கர்த்தரிடத்திலே நெருங்குகிறேன். விமானத்திலே பயணம் செய்தவர் சொன்னார், தீவிரவாதிகள் இலக்கில் தாக்கப்பட்டிருக்கிறது. விமானத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு பிரயாசப்படுகிறோம் சொல்லி விமானி அவருடைய அறையிலிருந்து தகவல் கொடுத்தாங்க. எல்லாரும் அவோடு அழுதாமா. சில டக்குனு தலையில தொப்பி மாட்டிட்டு அல்லான்னு சொல்லி அல்லாம். சிலர் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்க கடவுளை நோக்கி விமானத்துல எல்லாரும் ஒரே கூக்குரல், ஒரே உரையிடுதல், எல்லாம் அவங்க தெய்வத்துடைய பேரை சத்தம் போட்டு சொன்னாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவர் ஜெபம், இயேசுவே இயேசுவே பிதாவே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆண்டவரே 4-5 வருஷமா அவங்க வந்ததே கிடையாது. ஏன்னா ரொம்ப பிஸி, நிறைய பேரணிய பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால ரொம்ப பிஸியா இருக்கனால 4-5 வருஷமா வந்ததே கிடையாது. இப்போ ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்டு பத்திரமா நான் தரை இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பத்திரமா நான் போய் பார்க்கணும், சந்திக்கணும். இப்போ என்னோட ஜெபத்தை கேட்டனா அடுத்து ஒரு 6-7 வருஷத்துக்கு நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே தொந்தரவு பண்ணவே மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நெருக்க வரப்போ ஆண்டவரை தேடுகிறாங்க. நெருக்க வரப்போ பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுகிறார். பிரச்சனை இல்லாத போது ஆண்டவரை தேடுகிறது இல்லை. ஆண்டவரை தேடுகிறது இல்லை. சபைக்கு கடைசியில என்னாத்மா போற நேரத்துல ஒரு அம்மா வருவாங்க. இங்க இல்ல, அந்தமா கிரேவிக்கு வந்து அந்த தீவு தண்ணியில சுனாமியில சுத்தமா சுனாமியில தீவே அடிஞ்சிருச்சு. கடைசி நேரத்துல வரும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவான், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவான். ஒரு நாள் வாரதனைக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே 2வது பாட்டிலேயே அவங்க ஆராதனைக்கு வந்துட்டாங்க. எனக்கு அவங்கள பார்க்க ஆச்சரியம். கடைசி நேரத்துல வரலாம், இந்த அம்மா முதல்ல வந்துட்டாங்க. என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லி முடிஞ்ச உடனே அவங்க நேர வருவாங்க. பாஸ்டர் அவசரமா வரணும், சகோதரமா கூட்டிட்டு வரும். என்ன விஷயம் சொன்னா, எங்க வீட்டுல ஆட்டோட சுத்தி மலப்பாம்பு படுத்திருக்கு. ஆட்டோட சுத்தி மலப்பாம்பு படுத்திருக்கு. மலப்பாம்பு வந்ததுனால தான் ஆராதனைக்கு முன்னாடி சிஸ்டர் அப்படி இல்லை பாஸ்டர், அப்படி இல்லை. அந்த ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பாம்பு அது மக்கள முதல்ல வந்துடுவாங்கல்ல. பாம்பு வந்தாத்தான் இல்ல பாஸ்டர் இனிமே ஒழுங்கா சிரிச்சுட்டே அவங்க சபையில கூட்டிட்டு போறோம். நல்ல மலப்பாம்பு வெளியே போகல. ஏன் வெளியே போகலன்னா ஆட்டோட பக்கத்துல இருந்த எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு வெளியே வர முடியாம அதை அப்படியே திணறி கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த மலைப்பாம்பை எலிகளே அடிக்க முடியுது. பிரச்சனை பாம்பு வந்தால்தான் சபைக்கு நேரத்தோட வராங்க. இல்லைன்னா அந்த காரியம் இந்த காரியம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் அதை சொல்றோம். தேவனுக்கு மயங்காட்டும். அந்த மண்ணில மிக பல தண்ணியில மூழ்கி போயிட்டு அந்த சபையில் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கர்த்தரிடத்துல இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலையின் அடிப்படையிலே நான் ஜெபிக்கிறதல்ல, என்னுடைய உறவு நிலையின் அடிப்படையில் நான் கர்த்தரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களா? இப்போ உங்க சூழ்நிலை மிகவும் நம்பிக்கையற்ற your situation, your condition may be hopeless. உங்களுடைய சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை மிகவும் கலக்கத்திற்குரிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் ஜெபம் பண்ணுவதை என்ன சொல்லுகிறோம்? சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல, உறவு நிலையின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன். என்ன
ஸ்தோத்திரம், அவரை அடையாளம் காட்டுகிறது. இந்த வார்த்தைகள் தேவனை, சர்வவல்ல தேவனை அடையாளம் காட்டுகிறது. இரண்டாவதாக என்னை இந்த வார்த்தைகள் அடையாளம் காட்டுகிறது. சொல்லுங்க, அவரையும் அடையாளம் காட்டுகிறது, அப்புறம் என்னையும் அடையாளம் காட்டுகிறது. கர்த்தர் சொல்றார், I say our Father, it identifies him, also it identifies me. அவரையும் அடையாளம் காட்டுகிறது, என்னையும் அடையாளம் காட்டுகிறது. அவ யார் என்பதை போன வாரத்தில் சொன்னேன். கர்த்தர் சொல்றார், நான் யார், என்னை அடையாளம் காட்டுகிறது. எங்கள் பிதாவே என்று சொன்னா, கவனிங்க, எங்கள் பிதாவே என்று சொன்னா இது எங்க வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, இது எங்க அப்பா என்று சொன்னா என்ன அர்த்தம்? என்னை அடையாளம் காட்டுகிறது, அவரையும் அடையாளம் காட்டுகிறது. இது உங்க வீடா? இது உங்க வீடா? அப்ப எங்க வீடு, எங்க அப்பா அப்படின்னு சொன்னா என்னையும் அடையாளம் காட்டுகிறது, அவரையும் அடையாளம் காட்டுகிறது. நான் யார்? கர்த்தர் சொல்றேன், யார்? இந்த பூமியில ஏதாவது ஒரு சாதியில இருக்கலாம், ஏதாவது ஒரு அந்தஸ்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நான் தேவனுடைய பிள்ளைகளின் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களா? I am related to God. I belong to God's family. I am of the royal family. நான் ராஜரீக குடும்பத்தை சேர்ந்தவன், தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், தேவனுடைய உறவுக்காரனாக. எந்த தேவன்? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரருடைய பிள்ளையாக இருக்கிறார். உங்க அப்பா உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்தவராக இருக்கலாம், நன்மை செய்தவராக இருக்கலாம். உங்க அப்பா வேண்டுமானால் எந்த விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு இயலாத சூழ்நிலை உள்ளவராக இருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரமண்டலத்தில் இருக்கிற பிதா அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராய் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்றோம், நீங்க கவனிங்க, அவர் ஃபாதர் என்று சொல்லும் போது, கவனிங்க, அவர் ஃபாதர் என்று சொல்லும் போது பிசாசு நான் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் யார் என்பதை கர்த்தர் சொல்றோம். ஒவ்வொரு பிசாசும் நான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான், அடையாளம் கொள்கிறான். சர்வவல்ல தேவனுடைய வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனுடைய பிள்ளை இவன். ஆமென் சொல்லுங்கள். பிள்ளை இவன், பிள்ளை இவன். ஒவ்வொரு அசுத்த ஆவியும் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அவர் ஃபாதருடைய வார்த்தையிலேயே, எங்கள் பிதாவே என்கிற வார்த்தையிலேயே இந்த இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். Our Father who art in heaven, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற in heavens, our Father who are in heavens, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற வார்த்தை ஆளுகை செய்கிறவராக. ஆமென் சொல்லுங்கள். ஆளுகை செய்கிறவராக. He is the supreme authority. வானத்திலும் பூமியிலும் சர்வ அந்த சராசரங்களிலும் அவர்தான் உச்ச அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உச்ச அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இந்த அம்பாசமுத்திர கோர்ட்ல கேஸ் தோத்துருச்சுன்னு சொன்னா அதற்கு மேல முறையீடு செய்யலாம். அதற்கு மேல முறையீடு தோத்துருச்சுன்னு சொன்னா மாவட்ட அளவில் முறையீடு செய்யலாம். மாவட்ட அளவில் முறைய தோத்துருச்சுன்னு சொன்னா, உங்களுடைய கேஸ் தோத்துருச்சுன்னு சொன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். உயர்நீதிமன்றத்தில் கேஸ் தோத்துருச்சுன்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். உச்ச நீதிமன்றத்துல கேஸ் தோத்துருச்சுன்னு சொன்னா எதையும் அணுக முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் அதுதான் உச்சம். அதை காட்டிலும் வேற ஒரு தீர்ப்பு யாரும் கொடுக்க முடியாது. வேற ஒரு தீர்ப்பு யாரும் கொடுக்கவே முடியாது. உச்ச நீதிமன்றம், உச்சத்தில் இருக்கிற நீதிமன்றம். தேவராக்கத்துல பரமண்டலங்களில் இருக்கிற என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்தான் உச்ச அதிகாரத்தில் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? எத்தனை பேர் கோர்ட்டு நடவடிக்கைகள் பார்த்திருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. அந்த நீதிபதி உள்ளே வருகிறான்னு சொன்னா எல்லாம் எழுதுகிறாங்க. நீதிபதி உட்கார்ந்துட்டான்னு சொன்னா செஷன் பிகின்ஸ், விசாரணை, கோர்ட் நடவடிக்கை ஆரம்பமாகிவிடும். அப்படின்னு நான் சொல்லுவேன். நீதிபதி உள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க, காவலாளர்கள் இருப்பாங்க, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, எழுத்தர்கள் இருப்பாங்க, பதிவு செய்கிறவர்கள் இருப்பாங்க,
எல்லாரும் சாட்சிகள் இருப்பாங்க, குற்றவாளிகளே வாதி பிரதிவாதிகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா நீதிபதி உள்ள வந்துட்டான்னு சொன்னா, கவனிங்க, வந்துட்டு சொன்னா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. நீதிபதி உள்ள வந்துட்டான்னு சொன்னா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. நீதிபதி உட்கார்ந்துட்டான்னு சொன்னா கோர்ட் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும். அது வரைக்கும் கசமசான் கோர்ட்ல, அதே கோர்ட்ல பேசுகின்ற ஒருத்தருடைய வாய் கூட அசையக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நம்ம அப்பா சொல்றதுலயே அதுதான் நடக்குது. நீதிபதி உட்கார்ந்துட்டா அப்படின்னு சொன்னா நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டுச்சுன்னா யாரை பேச சொல்றாங்களோ அவங்கதான் பேசணும். யாரை கை காட்டுறாரோ நீதிபதி அவங்கதான் எழுந்து நிற்கணும். யாரை கூப்பிடுறாரோ அவங்க தான் வரணும். கத்த சொல்றோம், அவங்க தான் வரணும். கவனிங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தீர்ப்பு. அந்த மாற்றி அதுக்கு எதிரா, அதற்கு முரண்பாடா ஒருத்தரும் கையை உயர்த்தவோ குரலை உயர்த்தவோ முடியவே முடியாது. ஆமென் சொல்கிறார். அம்பாசமுத்திரன் கோர்ட்டிலே இப்படின்னா பரலோகத்திலே பரமண்டலங்களிலே எந்த அளவிலே உச்சம் இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். ஆமென் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Our Father in heaven, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்னார். ஆளுகை பரமண்டலங்களில் இருந்து கொண்டு அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிற எங்கள் அப்பாவே என்று அர்த்தம். ஆமென் சொல்கிறார். அதிகாரம் செலுத்துகிற எங்கள் அப்பாவே என்று அர்த்தம். அவர் பரமண்டலங்களில் இருந்து உங்கள் குடும்பத்தை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் தொழிலை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதுதான் கடைசி வார்த்தை. அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கவே முடியாது. ஆமென் சொல்கிறார். இருக்கவே முடியாது. ஆமென் சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று பரமண்டலங்களுக்கு ஏற்கிறார். என்னை பார்த்து ஒரு வார்த்தை, ஒரு தீர்ப்பு சொல்வார்கள். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும். ஆமென் சொல்கிறார். அதை பார்த்து வேறான ஒரு தீர்ப்பு இல்லவே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி ஒரு தீர்ப்பை என்னை குறித்து கர்த்தர் சொல்வார்கள். ஒரு வார்த்தை உச்ச நீதிபதியா, உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பரமண்டலத்தில் இருக்கிற பிதா என்னை பார்த்து சொல்வார்கள். அது கடைசி வார்த்தை. அதை காட்டிலும் வேற ஒரு வார்த்தை, மாற்று வார்த்தை இருக்கவே முடியவே முடியாது. உன்னை பெருகவே பெருகப்படுவே. ஆமென் சொல்கிறார். நீ கீழா இராமல் மேலா இருப்பாய், நீ வாளா இராமல் தலையா இருப்பாய். உச்ச நீதிமன்றத்திலே கடைசி வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை மாற்ற இந்த உலகத்திலே கர்த்தர் சொல்றோம், எதிராளியாகட்டும், குடும்பத்தாராகட்டும், எந்த சத்துருக்கள் ஆகட்டும், ஒருவரும் அந்த உச்ச அதிகாரம் உள்ள வார்த்தையை மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே உயிருள்ள ஜீவனுள்ள ஒருவரால் முடியாது. கர்த்தரை கர்த்தரை சொல்லுவோம். அப்பொழுது பெரியவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற இதுதான் பெரியவர். அதை நாம் விசுவாசிக்கிறீங்க. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. உங்க சூழ்நிலையிலே, உங்க பிரச்சனையிலே மாண்டு போய் விடாதீர்கள். உங்க பிரச்சனையிலே சோர்ந்து போய் விடாதீர்கள். உங்களுடைய பிரச்சனையை விரோதமாய் சுருண்டு விடாதீர்கள். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்கிறார். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை தான், அவர் சொல்லுதான் இறுதி வார்த்தை. ஆமென் சொல்கிறார். எல்லாம் ஆளுகை செய்கிறான்னு சொன்னா, நீதிபதி உட்கார்ந்துட்டான்னு சொன்னா, அந்த வளாகத்தில் இருக்கிற அனைத்தும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஒருத்தரும் ஏஞ்சி வெளியே போக முடியாது. ஒருத்தரும் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள. ஒருத்தரும் தன் இஷ்டத்துக்கு எழுத முடியாது. ஒருத்தரும் தன் இஷ்டத்துக்கு உட்கார முடியாது. வயசானவங்களை பார்த்து அந்த குற்றவாளி நிற்கும்போது வயசானவர்கள் பார்த்திருக்கிறேன். வயசானவங்க என்னன்னா நீதிபதி பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு சேரை போடுங்க, அந்த ஐயாவுக்கு ஒரு சேரை போடுங்கன்னு சொன்னதான் ஒரு சேர் போடப்படும். அந்த சேரை உட்காருங்கன்னு சொன்னவனதான் அந்த அம்மா உட்காருக்காங்க. இல்லாவிட்டா சேரை போடுங்கன்னு சொல்லி நீதிபதி சொல்லாத பட்சத்தில் யாரும் சேரை போட முடியாது. அந்த சேர்ல அவர் உட்கார கூட அந்த வானான முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவின் சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய ஆளுகை வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு பாதாளத்திலும் அனைத்தும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக. ஆமென் சொல்கிறார். தேவனுடைய பயன்தான் அனைத்தும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக. ஒரு வாதை கூட, ஒரு வியாதி கூட, ஒரு அசுத்த ஆவி கூட, ஒரு காரியம் கூட கர்த்தருடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட, ஆளுகைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே உங்களை தாக்கவோ ஒன்று செய்யவோ முடியவே முடியாது.
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be thy name. Hallowed be thy name. அப்ப hallowed என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாத்தையும் சொன்னா பிரைஸ், துதிக்கப்படுவதாக, உயர்த்தம் போற்றப்படுவதாக, கர்த்தர் சொல்லும் போற்றப்படுவதாக என்று அர்த்தம். கர்த்தர் சொல்றோம், அவர் நம்முடைய பரலோக தகப்பனாக இருந்தாலும், நான் அவருடைய பிள்ளையாக இருந்தாலும், கவனிகள், அவர் எனக்கு அப்பா தான், அவர் எனக்கு அப்பா தான், நான் அவருக்கு பிள்ளை தான். அவர் எனக்கு அப்பாவா இருந்தாலும், நான் அவருக்கு பிள்ளையா இருந்தாலும், அவர் சமூகத்திலே போய் அவரை சந்திக்கும் போது துதியோடு அல்லாமல் நான் சும்மா போய் சந்திக்க முடியாது. அவன் சொல்லலாம், அவரை பார்த்த மாத்திரத்துல நான் அவரை துதித்துதான் அதுக்கப்புறம் பேச்சு ஆரம்பிக்கணும். எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி அவருடைய கணவர் 127 நாடுகளுக்கு ராஜா தான். 127 நாடுகளுக்கு ராஜா. அந்த 127 நாடுகளுக்கு ராஜாவாகிய அவருடைய ராஜாவின் மனைவி தான் இந்த ராஜா எஸ்தர். ஆனா இந்த எஸ்தர், இந்த எஸ்தர் தன்னுடைய புருஷன் தானே சொல்லி எல்லா நேரத்திலும் போய முடியாது. வீட்டுல இருக்கிறப்போ போகலாம், வீட்டுல இருக்கிறப்போ போகலாம், படுக்கறையில் இருக்கும் போது போகலாம். ஆனா அந்த சேம்பர், அந்த ஆட்சி விடுத்த அந்த ஆட்சி, அந்த மண்டத்துக்குள்ள, ஆட்சி மண்டத்துக்குள்ள ராஜா இருக்கிறார் சொன்னா, வீட்டுல இருக்கிற மாதிரி மனைவி ராஜாத்தியா இருந்த பொழுதிலும், அவருடைய மனைவியா இருந்த பொழுதிலும், அவர் தன் இஷ்டத்திற்கு போய் ராஜாவை சந்திக்கவும் பேசவும் முடியாது. ராஜா அனுமதி கொடுக்கணும், நம்பர் 1. இரண்டாவதாக ராஜா அனுமதி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இரண்டாவதாக ராஜாவை பார்த்த உடனே ராஜாவே நீ வாழ்ந்துன்னு சொல்றோம். என்னங்க நல்லா இருக்கீங்க அத்தான், நல்லா இருக்கா? அதெல்லாம் வீட்டுல தான், வீட்டுல தான். வரீங்களா வரலையா, சாப்பிட வரீங்களா வரலையா, இவ்வளவு நேரம் இதெல்லாம் வீட்டுல தான், இதெல்லாம் வீட்டுல தான். ஆட்சி மண்டத்துக்குள்ளாக அவர் இருக்கிறார் சொன்னா, ராஜாத்தியா இருந்தாலும் அவள் மனைவி தான், மனைவியா இருந்தாலும் அவர் ராஜாத்தி தான். ராஜாத்தியாயினால் மனைவி, மனைவியாயினால் ராஜாத்தி. ராஜாவிடத்தில் இருந்து கொண்டு அவர் ராஜாவை புகழ்ந்து வார்த்தைகள் பேசிய பிறகுதான், புரட்சியாய் வார்த்தைகள் சொன்ன பிறகுதான் ராஜா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பார். போனவனே அழுதுகிட்டு போய், என்ன நீங்க ராஜாவா இருந்தீங்க, எதுக்கு நீங்க என்ன கல்யாணம், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வீட்டோட வச்சுக்கணும், வீட்டோட வச்சுக்கணும், வீட்டோட வச்சுக்கணும். எங்க அப்பா ஒரு முறை கர்த்தருடைய பதில கை வைக்க வேண்டாம்னு சொன்னேன். எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லாரும் நடியும் என்னுடைய பையன் கர்த்தருடைய பதில கை வைக்க கூடாது சபையில சொல்லிட்டார். நான் சொன்னேன், வீடு வேலை சபை வேலை. சபையில போதகர்கள் நான் சொல்றது சரிதான், சொல்றது சரிதான். ஆனால் சொன்னதுக்காக நான் வருத்தப்படுகிறேன், சொன்னதுக்காக நான் வருத்தப்படுகிறேன்னு சொன்னேன். எங்க அம்மா கருத்தை யாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட பையன் வீட்டுல எப்படிதான் சரி, சபையில சபையில என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார், பாஸ்டர் சொல்லுவாங்க. பாஸ்டர் செஞ்சா நல்லா, பாஸ்டர் வேடி இல்லாமல் இருக்குது, முன்னாடி வேடி இல்லாமல் இருக்குது, ஆடு மாடுகள்லாம் ஒரு பூச்செடி கணிக்குது, ஒரு காம்பவுண்ட் கட்டினா நல்லா இருக்கும், வேடிப்பட்ட நல்லா இருக்கும், பாஸ்டர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சபை ஆட்சி மண்டம் என்று வந்த உடனே அவன் புகழ வேண்டும், ராஜாவை புகழ வேண்டும். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கலாம், அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கலாம். ஆனா உள்ளே அவரை சந்திக்க போகும்போது நீங்கள் கர்த்தரை துதிக்கின்ற துதியோடு தான் நீங்கள் உங்கள் காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஆமென் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை துதிக்கின்ற துதி அல்லாமல் நீங்கள் ராஜாவை சந்திக்க முடியாது. ஆளுகை செய்கிற உச்ச நீதிபதியை சந்திக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்தார். நீதிமன்றத்துல நீதிபதியை ஒரு வார்த்தை புகழ்ந்த பிறகுதான் வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சட்ட சபையிலே முதல் முறை ஒரு வார்த்தை புகழ்ந்த பிறகுதான் அவங்க தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார், தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகிறார். அப்போ
நான் துதியோடு போக வேண்டும் என்று அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது அதை குறித்து சொல்கிறார். 100ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise in my lips. வாசல்களில் துதியோடு பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord hath made. I will rejoice for he hath made me glad. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிப்பேன். அல்லேலூயா. இது தாவீதின் சாவி, தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்படுது. கீ ஆஃப் டேவிட். கீ ஆஃப் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் தாவீது, கர்த்தர் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் தாவீது புகழ்ச்சியோடு, ஆமென் சொல்லுங்களா, புகழ்ச்சியோடு. நான் இன்னும் ஆழமா உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனா நேரம் அதிகமாகி போடுவாங்களே 5-10 நிமிடங்கள் கூட வாங்கிட்டு புகழ்ச்சியோடு வர வேண்டும். தாவீதின் கூடாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதின் கூடாரத்துல அங்கே பலிபீடம் கிடையாது, அடிக்கப்படுவதற்கு ஆடு கிடையாது, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் கிடையாது, கேள்விகள் உடன்படிக்கை பெட்டி கிடையாது, கர்த்தர் ஸ்தோத்திரம், எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆராதனை ஸ்தலத்திலே பலிபீடம் இருக்க வேண்டுமே, ஆராதனை ஸ்தலத்திலே ஆடு பலியிடப்படாமல் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. அப்படிதான், அது வரைக்கும் அப்படித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகமத்திலே மோசேயின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியம் பலிபீடம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆராதனை என்று சொன்னால் ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்பட வேண்டும், ரத்தத்தினாலேயே பலி செலுத்தப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை செலுத்தப்பட வேண்டும். ஆனால் தாவீதுடைய கூடாரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத இருந்தோம். எப்படி தாவீதுடைய கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணினார், எப்படி தாவீதுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், தாவீதுடைய ஆராதனைக்காய் கர்த்தர் எப்படி ஏங்கினார், தாவீதுடைய ஆராதனை கர்த்தர் எப்படி பிரியம் கொண்டார். ஒரே காரியம், எல்லாவற்றையும் காட்டிலும் துதிபடுகளை தாவீது செலுத்தினார். கர்த்தருக்கு கர்த்தர் மகிமை செலுத்துவோம். துதிபடு. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுங்களா. ஆட்டை காட்டிலும், நீ செலுத்துகிற ஆட்டை காட்டிலும், நீ செலுத்துகிற புறாவை காட்டிலும், நீ செலுத்துகிற மாட்டை காட்டிலும் உன் வாயில் உதடுகளில் வருகிற துதிகளிலே நான் பிரியம் கொள்கிறேன். தாவீது, ஆமென் சொல்லுங்களா. அந்த தாவீதின் தேவன் தாவீதை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, தாவீது இந்த துதி என்னும் திறவுகோலோடு கூட தேவனுடைய சமூகத்தை சார்ந்தவர். ஆமென் சொல்லுங்களா. சாவியை போட்டா தேவனுடைய சமூகம் திறக்கப்படும். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், சாவியை துதியை திறவுகோலை உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகர் many know to pray but they don't know to praise God. இருக்கிற அநேகர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். இந்த வார்த்தைகளை உணர்த்துவதா அநேகருக்கு செபிக்க தெரியும், ஆனா அநேகருக்கு துதிக்க தெரியாது. துதிக்க தெரியாது. இங்க இருக்கிற அநேகருக்கு செபிக்க தெரியும். கர்த்தர் சொல்றார், 5 நிமிஷம் வேண்டுமானால் துதிப்பார்கள், ஆனா 2 நிமிஷம் கூட துதிக்க தெரியாது. நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக தான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திலே you are that person, நீதான் அந்த நபர் என்று சொல்லி பாஸ்டர் சொல்லுகிற நபர் நீதான் என்று சொல்வாங்க. இந்த நாளிலே ஆவியானவருடைய கர்த்தரே, நான் ஆண்டவரே எனக்கு செபிக்க தெரியும், எனக்கு துதிக்க தெரியும் ஆண்டவரே, எனக்கு துதிக்க தெரியல. தாவீதுக்கு அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லு, செபிப்பதற்கு முன்பதாக துதிக்கிற ஒரு தாவீது. ஆமென் சொல்கிறார். கர்த்தர் சொல்லு, காரியங்களை சொல்வதற்கு முன்பதாக இயேசு இந்த காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லு, அவர் Father who are in heaven, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் சொல்றோம், hallowed be thy name, hallowed be thy name. அப்ப hallowed என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கவனிகள் hallowed அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய மகன், தேவனுடைய
மகள் என்று சொல்லிக் கொள்கிற உனது ஒவ்வொரு பேச்சும் செயலும் உனது தேவனுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும், கனத்தை உண்டாக்குறது. அந்த தேவனுடைய நாமத்திற்கு தூஷிப்பை உண்டாக்குறது. மறுபடியும் சொல்லுகிறப்பாங்க, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்று சொல்லிக் கொள்கிற உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பேச்சும் ஒரு தேவனுடைய நாமத்துக்கு கனத்தை புகழ்ச்சியை கொண்டு வருகிறது. இல்லாவிட்டால் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறது. அன்றாட வாழ்க்கை, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய பேச்சுகள், ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிற எண்ணங்கள், ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் தேவனுடைய நாமத்துக்கு அது புகழ்ச்சியை கொண்டு வருகிறதா? தேவனுடைய நாமத்திற்கு அது தூஷணத்தை கொண்டு வருகிறதா? கர்த்தருடைய வாக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற நீ உன்னுடைய செயலும் உன்னுடைய சொல்லும் தேவனுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியே கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுகிறார். நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. யாத்திராகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 7ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை, கவனிங்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். தண்டியாமல், தண்டிப்பார் என்று அர்த்தம் சொல்லல. அப்படிங்க, தண்டிப்பார் என்பது வேற, தண்டியாமல் விடார் என்பது வேற. தண்டிப்பார் என்பது வேற, தண்டியாமல் விடார். தண்டியாமல் விடார்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பார். அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொன்னா இயேசு 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 சொல்லக்கூடாதா? அது கிடையாது. உன்னுடைய செயல்களிலே, உன்னுடைய பேச்சுகளிலே தேவனுடைய நாமத்துக்கு புகழ்ச்சி வராதபடிக்கு, தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் உண்டாகும்படியான ஒரு வார்த்தையாக இருக்க வேணால், ஒரு பேச்சா இருக்க வேணால், ஒரு திட்டமா இருக்க வேணால், கவர்கள் திட்டமா இருக்க வேணால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் போடுகிற ஒரு திட்டம், நீங்கள் வைத்திருக்கிற ஒரு யோசனை கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை கொண்டு வராதபடி, கர்த்தருடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருவதையானால் அவனை கர்த்தர் தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்லுகிறார். தண்டியாமல் விடார், அவன் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காவலவர் கேட்க கடவன். அவன் தப்பிக்கவே முடியாது. He cannot at any cost escape. எந்த சூழலும் அவன் தப்பிக்கவில்லை. கர்த்தர் தண்டியாமல் விடார், தண்டியாமல் விடார். நீங்க அந்த இடத்துல போடுகிற திட்டத்தை ஒருத்தருக்கு தெரியாது. நீ அந்த இடத்துல பேசுகிற பேச்சு ஒருத்தருக்கு தெரியாது. உங்களுடைய அந்த இடத்துல ஒருவருக்கும், வீட்டாருக்கும், சபைக்கும், போதகருக்கும் தெரியாமல் செய்கிற செயல் ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு திட்டம், ஏதுவான ஒரு பேச்சு, ஏதுவான ஒரு செயல் என்றால் அவனை கர்த்தர் தண்டியாமல் விடார். அப்படி சொல்லணுமா? அவனை கர்த்தர் தண்டியாமல் விடார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டியவர். இப்பதான் சொன்னேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் அத்தாரிட்டி, உச்ச அதிகாரத்தில் சொல்லிட்டாங்கன்னா அது மறு பேச்சே கிடையாது. உன்னை பெருகவே பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னா அது மறு பேச்சே கிடையாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. ஆனால் சாபத்தை கர்த்தர் தருகிறல்ல, நீங்க தான் சாபத்தை வாங்கிக்கிறீங்க. நீங்க தான் சாபத்தை வாங்கிக்கிறீங்க. ஆசீர்வதிக்க வேண்டியவர் தண்டியாமல் விடார் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? அவருடைய பிள்ளையாக இருந்தும் அவருடைய நாமத்தை நீங்கள் தூஷிப்பதற்கு ஏதுவாக உங்கள் பேச்சு, உங்கள் செயல், உங்கள் நோக்கம், உங்கள் திட்டங்கள் காணப்படுகிறது. கர்த்தரோடு கூட பேசுவாங்க. அவர் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சு நிமித்தம், செயல்கள் நிமித்தம், திட்டங்கள் நிமித்தம், யோசனைகள் நிமித்தம் அவள் தண்டிக்கப்படுவது நிச்சயம். தண்டனை, கவனிங்க, தண்டனை கர்த்தர்ல நீங்க தான் காரணம். அவர் ஆஸ்வதிக்கிறவர் தான், ஒருவரை தண்டிக்கிறவர் அல்ல. ஆனால் நாமம் தூஷிக்கப்படுவதை, நாமம் தூஷிக்கப்படுவதை காரியங்களை நீங்கள் செய்வீர்களால் அவர் தண்டியாமல் விடார்.
அவர் தண்டியாமல் விட்டார். கர்த்தர் சொல்றோம். ஏன் ஏன் அவருடைய நாமம் கனப்படுத்தப்பட வேண்டும்? உடைய நாமம் அசுத்தப்படுவதாக, உடைய நாமம் கனப்படுத்தப்படுவதாக என்று ஏன் சொல்ல வேண்டும்? என்னை கனப்படுகிறதை நான் கனப்படுவேன் என்று சொல்லி ஒன்று சாப்பிடுவேன் சொல்லுகிறார். நாமல் சொல்லுகிறார். என்னை கனப்படுவதை எல்லாம் சொல்றோம். என்னை கனப்படுகிறவர்களை நான் கனப்படுவேன். இன்னும் மாற்றி சொல்லுகிறேன். தேவனை கனம் பண்ணினால் அவர் என்னை கனம் பண்ணுவார். சத்தவசன பின்னால் இருக்கணும் சொல்லுங்களேன். தேவனை கனம் பண்ணினால் அவர் என்னை கனம் பண்ணுவார். நீங்க யாரும் அவர்களோட இருக்கலாம். குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழலில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுகிறார். கர்த்தரை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனப்படுவார். அந்த கனம் என்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அர்த்தம் மிகுந்த ஒரு வார்த்தை. அந்த கனம் என்கிற வார்த்தையில நிறைய தயவு, உயர்வு, தயவு, உயர்வு, உயர்த்தப்படுதல், மேன்மைப்படுத்தப்படுதல், பெருமைப்படுத்தப்படுதல். கர்த்தரால நீங்க பெருமைப்படுத்தப்பட வேண்டுமா? உங்க குடும்பத்தார் எல்லாரும் பக்கத்துல, சபையில, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற தெருவில, கர்த்தர் சொல்ற எல்லாரும் பக்கத்துல நீங்க பெருமைப்படுத்தப்பட வேண்டுமா? நீங்க உயர்த்தப்பட வேண்டுமா? எல்லாரையும் காட்டும் தேவனிடத்துல நீங்க தயவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தயவு பெற வேண்டுமா? கர்த்தர் சொல்றோம். அப்படியானால் கர்த்தரை நான் காணப்பட வேண்டும். அவன் சொல்கிறார், காணப்பட வேண்டும். கர்த்தரை காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் உயர்த்துகிறார், தேவன் மேன்மைப்படுத்துகிறார், தேவன் அவர்களுக்கு தயவு கொடுக்கிறார். அவன் சொல்கிறார். தேவன் தயவு கொடுக்கிறவராய், favor of God, promotion, exaltation, favor of God. தேவனுடைய தயவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. தேவனுடைய தயவு கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, தேவனுடைய தயவு செய்யக்கூடாதபடிக்கு, தேவனுடைய சகலருக்கு முன்பதாக மேன்மைப்படுத்த கூடாதபடிக்கு, தேவனுடைய உயர்த்தக்கூடாதபடிக்கு காணப்படுகிற அவருடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிற, தூஷணத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவான உன் பேச்சுகளை, உன் நடைகளை, உன் யோசனைகளை, உன் செயல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், தேவனுடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதாக எவன் கொண்டு இருக்கிறானோ அவர் சாமிகளுக்கு உயர்த்தப்படுகிறார், ஜனத்தின் மத்தியில் மேன்மைப்படுத்தப்படுகிறார். தேவனுடைய தயவு ஒவ்வொரு காரியத்திலும் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அவன் சொல்கிறான், அவன் எதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய தயவு அவன் எங்கு போனாலும் அவனுக்கு கிருபை தொடர்கிறது. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவிலே நாம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த தயவு உங்களிடத்தில் பெருக வேண்டுமானால் நீங்க அதற்கு எதிரான பேச்சுகள், தூஷிப்பை கொண்டு வருகிற, நிந்தையை கொண்டு வருகிற, தேவனுடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வருகிற எல்லா விதமான செயல்களுக்கும், பேச்சுகளுக்கும், நடக்கைகளுக்கும், திட்டங்களுக்கும் நீங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. போதனுடைய அம்மா அவங்க சாட்சியில் எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப அந்த வார்த்தைகளை படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. நம்ம இந்த காரியத்தை செய்ய தவறிட்டமே, இவ்வளவு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எனக்கு விஷயம் வெளியே வந்து யோசித்தேன். அவர் ஒவ்வொரு சனிகளும் அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள், அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இரவுல சாப்பிடுவதற்கு முன்பதாக அவர்கள் குடும்பமா கூடி செபிப்பார்கள். குடும்பமா கூடி செபிக்கும் போது அவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தலையில கை வச்சு இந்த ஜெபத்தை அவங்க செய்வாங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன ஜெபம் செய்வாங்க? Lord, this is my son John. In your providential knowledge, if my son ever do anything to bring shame to your name, ஆண்டவரே, இதுதான் என்னுடைய மகன் ஜான். உம்முடைய அனந்த ஞானத்திலே என் மகன் ஏதாயிலும் உடைய நாமத்திற்கு வெட்கத்தை, உடைய நாமத்திற்கு அவமானத்தை, தூஷணத்தை கொண்டு வரத்தக்கதாக இவன் ஏதாயிலும் காரியங்கள் செய்திருப்பான். ஆனால் ஆண்டவரே, I pray that you take his life, Lord. ஆமென்.
ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தலையில கை வச்சு, ஆண்டவரே இதுதான் என் மகன், ஆண்டவரே ஆண்டவரே கடந்த வாரத்துல உங்களுடைய நாமத்துக்கு தூஷணமாக, உங்களுடைய நாமத்துக்கு அவமானமாக, நிந்தையாக ஏதாவது காரியங்கள் செய்திருப்பானால் ஆண்டவரே அனந்த ஞானம், உங்களுடைய அனந்த ஞானத்திற்கு அது தெரிய வரும். ஏனால் இவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆமே. அவன் அடுத்த தலையில கை வைப்பாங்க. பசங்களாம் நடுங்கிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, கஷ்ட பாட்டி அம்மா ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாங்க, தொலைச்சோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் யாரை எடுத்துக்கணும்ன்ற லிஸ்ட்ல 4 பேர் பேரையும் அம்மா, 4 பேர் பேரையும் அம்மா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. தப்பிக்கணும்னா ஒரே வழி, என்ன வழி? இப்படி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜாப் பண்ணி வச்சீங்க, என்ன நாமம் நினைக்கிறீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்ப ஜாப் பண்ணேன்னு வச்சீங்க, ஆண்டவரே கர்த்தர் ஸ்தோத்திரம். உடைய கடந்த வாரத்திலே உடைய நாமத்துக்கு அந்த அவமானத்தை, தூஷணத்தை கொண்டு வரத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு இங்கே யாராயில் நடத்தி கொண்டிருப்பார்கள். உடைய ஆனந்த ஞானத்துக்கு அது தெரிய வருமையால் இந்த வாரத்துக்குள்ளாக நீங்க நம்மளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அப்படின்னு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணு வச்சீங்க. அடுத்த வாரம் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஷூர், நீங்க சொல்லுங்க, நானே இப்ப ஜெபம் பண்றேன். தெரியல அந்த 4 பேர் போதகர்களாய் மாறிட்டாங்க. ஆமென் சொல்றீங்களா? 4 பேர் போதகர்களாய் மாறிட்டாங்க. 4 பேர் ஏன் போதகர்களாய் மாறவில்லை? ஏன் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார்? தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாக ஏதாவது செய்யாம அம்மா ஜெபம் பண்ணாங்க. அம்மா ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டான்னா அதுக்கப்புறம் கர்த்தர் எடுத்துக்கிறத தவிர வழியே இல்ல. இல்ல, தேவனுக்கு வேண்டாம். நீங்கள் அறிந்திருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அருமண்டலம் இருக்கிற பிதா பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் அவர் சகலத்தையும், சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களையும் அவருடைய கரத்திலே தாங்குகிறவராய், he is holding the whole universe, சகலத்தையும் தன்னுடைய கரங்களிலே தாங்குகிறவராய் இருப்பார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணக்கூடிய ஒரே நபர் அவர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுடைய அடுத்த மூச்சை விடுவதற்கு உங்களுக்கு பலம் தருகிறவர், சுவாசம் தருகிறவர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரை கனப்படுத்தான் அவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எந்த விதத்திலும் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாக, தூஷிப்பாக, துணிகரமாக நீங்கள் நடக்க முயற்சிக்க மாட்டீர்கள். அந்த அறிவு நமக்கு இல்லாததுனால தான் கர்த்தர் சொல்கிறோம், அடுத்த மூச்சை விடுவதற்கு பலம் தருகிறவர் என்பதை உணராததுனால தான் அப்படி நாமத்துக்கு தூஷணம் வரத்தக்கதா, தூஷிப்பு உண்டாகத்தக்கதா, நிந்தையும் அவமானமும் வரத்தக்கதாக கர்த்தர் சொல்கிறோம். என் செயல்கள் காணப்படுகிறது, என் நடக்கைகள் காணப்படுகிறது, என் பேச்சுகள் காணப்படுகிறது, என் திட்டங்கள், யோசனைகள் காணப்படுகிறது. கர்த்தரோடு கூட பேசுவாராக. கர்த்தர் சொல்கிறோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் என்று சொல்லி முதலிலே தேவன், கவனிங்கள், முதலிலே தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிற நாமம் எது தெரியுமா? பல ஆண்டுகளாக தேவன் தன்னுடைய நாமத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏன் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி அந்த காரியத்தை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல நூற்றாண்டுகளாக தேவன் தன்னுடைய நாமத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் அறியாதே இருந்தார்கள். முதலிலே தேவன் தன்னுடைய நாமத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். எந்த நாமம் தெரியுமா? யெகோவா ஈரே. வெரி குட். சரியா சொன்னாங்க. சரி, யெகோவா ஈரே. அத சொல்றோம், யெகோவா ஈரே. அப்ப யெகோவா ஈரே என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்றால் என்னதோ எல்லாம் பார்த்துக் கொள்வீர், தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் பெருமாள் பாடியிருக்கிறார். சரியா? யெகோவா ஈரே என்றால் 2 விதத்திலே அர்த்தத்தை சொல்லலாம். ஒன்று, என் தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்கள், என் தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? என் தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். தமிழிலே இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற வார்த்தை தமிழிலே சொல்லப்பட்டதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னா அது புரிந்து கொள்ளும். கர்த்தர் சொல்றோம், மூலப்பதத்திலே எபிரேய வார்த்தை
மலை அடிவாரத்திலே ஆபிரகாம் நிறுத்திவிட்டார். மலை அடிவாரத்திலே ஆபிரகாம் நிறுத்திவிட்டார். இப்பொழுது வேலைக்காரர் சுமந்து வந்த விறகு கட்டையை ஈசாக்கு சுமந்து வருகிறார். ஆபிரகாமுடைய கையிலே அக்கினி சட்டி இருக்கிறது. ஆபிரகாமுடைய கையிலே அக்கினி சட்டி, இன்னொரு கையிலே பட்டை இருக்கிறது. ஈசாக்குடைய தோள்பட்டையிலே தோளிலே விறகு சுமை இருக்கிறது. மலையே வந்து கொண்டிருக்கிறார். ஈசாக்கு தகப்பனிடத்தில் கேட்கிறார், அப்பா வழியிடும்படியாய் நான் போகிறோமே, விறகு இருக்கிறது, தகனத்துக்கான தகனம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பட்டை இருக்கிறது, ஆட்டை கொள்வதற்கான பட்டை இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கேப்பா, பலி செலுத்துவதற்கான ஆடு எங்கே என்று சொல்லி அப்பா விடுதலை கேட்கிறான். அப்பா என்ன சொல்கிறான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God sees, God sees. அவன் கர்த்தர் பார்க்கிறார் என்றால், கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னா யெகோவாயே என்றால் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார் என்றால் when God sees, then he will take care of you. கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். என்ன சொல்றேன்? மற்றதை பார்த்துக் கொள்வார். சத்தமா சொல்றேன், மற்றதை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, வாடி பட்டை இருக்கிறது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் அதுதான் அர்த்தம். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நீங்க மனப்பாடம் பண்றீங்க. கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். நீங்கள் பொருளாதாரத்திலே பண பிரச்சனையோடு கூட இருக்கிறீர்கள், கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறா. நீங்கள் சரீரத்திலே சுகவீனத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு வாரமாக 15 நாட்களாக 20 நாட்களாக சரீரத்தில் கலக்கத்தோடு கூட போராடி வருகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுகிறார். ஒரு தேவையோடு கூட கடந்த நாட்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம் வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய சூழலை கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை மகிமை செலுத்துவது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் மற்றதை பார்த்துக் கொள்வது உங்க வாயில துதி வந்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுகிறார். உங்க வாயில துதி வந்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுகிறார். நாம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, யெகோவா ஈரா எனக்கு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுகிறார். கர்த்தர் மற்றதை பார்த்துக் கொண்ட பிறகு கர்த்தரை துதியாம சபைக்கு வந்துட்டு கர்த்தரை துதியாம சபையை விட்டு போயிட்டு அந்த வாரம் முழுவதும் கர்த்தரை துதியாம இருப்பீர்களே, ஆனால் நாம் பரிசுத்தப்படுவதாக என்று இயேசு கற்பித்த அந்த ஜெபத்தின்படி நீங்க ஜெபம் செய்யல, வாழவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுகிறார். சும்மா எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. காலமான சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலமான சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது. மற்ற எல்லாம் தெரியும், மற்ற எல்லாம் தெரியும். ஆனா ஜெபிக்க தெரியல மாத்திரம் காலமான சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்கே இனிமேலும் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் யெகோவா ஈரா இருப்பார். நீங்கள் கர்த்தரை நீங்கள் துதிக்கிறவராய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்கள், கர்த்தர் கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் பார்க்கிறாரா? கர்த்தர் பார்க்கிறார் என்றால் மற்றதை பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு உண்டாகிற வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார் என்றால் கவலைப்படாத மகனே, கவலைப்படாத சகோதரா, கவலைப்படாத சகோதரி, மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஒரு கலைஞர் ஒரு கவலை பாதங்களுக்கு இருக்கிறார். அதை கர்த்தர் பார்ப்பாரானால் மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களா? மற்றதை அவர் பார்த்துக் கொள்கிற தேவன் யெகோவா ஈரா கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருக்கு நீங்கள் அவருடைய நாமத்துக்கு நீங்கள் பெருமையை, அவருடைய நாமத்துக்கு நீங்கள் புகழ்ச்சியை கொண்டு வருகிற நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களா? ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? எனக்காய் one who leads the war for me. எனக்காய் யுத்தங்களை முன்னின்று நடத்துகிறவர். one who
நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். கர்த்தர் சொல்றோம், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற சிறிய யுத்தமானாலும் சரி, பெரிய போராட்டமானாலும் சரி, கர்த்தர் சொல்றோம், உங்களுக்கு முன் நின்று உங்களுக்காக உங்களுடைய யுத்தங்களை தேவனாய் கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுல ஒரு யுத்தம், கர்த்தர் சொல்றோம், வேலைச்சேர்க்கிற ஒரு யுத்தம், ஒரு போராட்டம். கர்த்தர் காரியங்களை முன்னின்று நடத்துகிறார் என்பதை நீங்க விசுவாசித்தான், இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தந்தார் என்பதை நீங்க விசுவாசித்தான், யெகோவா நிசியாய் கர்த்தர் இந்த நாட்களில் இருந்ததற்காய் தேவனே உமக்கு புகழ்ச்சி, தேவனே உமக்கு மகிமை. கர்த்தரை நீங்கள் புகழ்ச்சியாய் உயர்த்துவீர்கள். ஆமென் சொல்வீர்களா? ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ரோயாய் கர்த்தர் இருந்திருக்கிறாரா? கர்த்தர் சொல்றோம், தேவனுடைய மேய்ப்பராய் கர்த்தர் உங்களுக்கு இருந்திருக்கிறாரா? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பாரா? நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமென் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. நான் சமாதானத்தில் தொலைவு பண்ண மாட்டேன். ஏனெனில் தேவனாய் கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்வீர்களா? கர்த்தர் சொல்றோம், நான் செழிப்பிலே பொருளாதாரத்திலே நான் குறைவு பட மாட்டேன். காரணம், என் தேவனாய் கர்த்தர் செழிப்பின் தேவனாய், செழிப்பை தருகிறவராய், ஐஸ்வரியத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்வீர்களா? சொல்லிட்டே போ, நேரம் நேரம். நான் பயம் என்ற காரியத்தில் ஒரு நாளும் நான் பயப்படவே மாட்டேன். எந்த சூழ்நிலை பயப்பட மாட்டேன். காரணம், பயப்படாதே, நான் உனக்கு தொழில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறவர்களுடைய மேய்ப்பராய் என்னை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களா? நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏனெனில் ஒரு காலம் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதே என்று சொன்னவர் என்னை மேய்ப்பராய் இருந்து என்னை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களா? எப்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சியடையாமல் கர்த்தர் நடத்துகிறார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க திருத்தம் இல்லாம, குறைவில்லாம, செலவுப்படுறது காசுல குறைச்சல் வராம கர்த்தர் சொல்றோம், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை எல்லா விதத்திலும் சமாதானத்திலும் சுகவாழ்விலும் நன்மையிலும் உங்களுக்கு போதுமானதை கர்த்தர் நிறைவாய் தந்து ஒன்றிலும் குறைவுபடாதவர்களுக்கு உங்களை நடத்தி வந்ததை நீங்கள் உணரவே கிடையாது. அந்த மேய்ப்பருக்காய், யெகோவா ரோய்க்காய் அடுத்த வாரம் முழுவதும் நீங்கள் நன்றி சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்களா? நன்றி சொல்ல முடியும். நன்றி சொல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளவும் இல்லை, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நீங்கள் உணரவும் இல்லை, நீங்கள் கர்த்தர் கற்பித்தபடி நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் கைக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் சொல்றோம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யெகோவா ராஃபா என்று சொன்னால் சுகமளிக்கிறவர், அதிகாரியா இருக்கிறவர், அதிகாரியா இருக்கிறவர். சரீரத்திலே எப்பொழுதெல்லாம் கலைஞம் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் யெகோவா ராஃபாவாய். ஆமென் சொல்லுங்களா? நான் உணர்ந்திருக்கிறேன், நிறைய நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். விளையாடப்படுவதெல்லாம் அதுவரை யெகோவா ராஃபாவாய் இருக்கு. அதுவரை தழுவினால் நான் சுகமானேன். பலவான் எவனும், பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக. ஆமென் சொல்லுங்களா? Let the weak say that I am strong. Let the poor say that I am rich in the Lord. தரித்திரன் எவனும் ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. கர்த்தர் சொல்றார், பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக. அதுவரை எனக்கு சுகம் தந்ததற்காகவும் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களா? யெகோவா ராஃபா என்று சொன்னால், பரிகாரி என்று சொன்னால், ஹீலர், சுகமளிக்கிறவர் என்று சொன்னால், கவனிங்கள், சுகமளிக்கிறவர் என்று சொன்னால் சரீர பிரகாரமாய் மாத்திரமே நினைத்துக் கொள்கிறார். சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, இருதயம் நெருக்கப்பட்ட நிலைகளில் இருக்கிறது. வேதனை நிமித்தமாய், சூழ்நிலை நிமித்தமாய் இருதயம் உடைந்து போன நிலையில் இருக்கும்போது ஒருவன் தான் உங்களுக்கு யெகோவா ராஃபா. ஆமென் சொல்லுகிறார். உடைந்து போன உங்கள் இருதயத்தை கட்டுகிறவா, நொறுக்கப்பட்டு போன உங்கள் இருதயத்தை, சுக்குநூறாய் உடைக்கப்பட்டு போன உங்கள் இருதயத்தை இவர் ஒருவர் தான் அவர் கட்டுகிறவரா இருக்கிறார். அவர் சொல்கிறார், மற்றவருடைய பேச்சினாலே, மற்றவர்கள் விரோதமாய் செய்த செயல்களினாலே உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறார். கவனிங்கள், அந்த காயத்தை எந்த மருந்தினாலும் எந்த மாத்திரையினாலும் குணப்படுத்த முடியாது. அந்த காயங்களை யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா உங்களுக்கு காயங்களை கட்டி
சகல விதமான ஆண்டவர்களின் தேவன். ஆமென் சொல்லுங்களா? சகல விதமான ஆண்டவர்களின் தேவன். ஒரு இழப்பின் நிமித்தமாக, உங்கள் வீட்டில் உண்டான மரணத்தின் நிமித்தமாக, ஒரு இனம் புரியாத ஒரு காயம், இனம் புரியாத ஒரு வேதனை, அந்த இனம் புரியாத வேதனையை உங்கள் பிள்ளைகளும் மனைவியோ அது கணவனோ பெற்றோர் அது உடன் விசுவாசியோ போதவரோ ஒருவரும் அந்த காயத்தை பாகத்தை மாற்றவும் முடியாது. அந்த பாகங்கள் எல்லாவற்றும் காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். அவன் சொல்கிறார், காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான நோக்கோடு பேசுகிறார். உங்கள் காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு இனம் புரியாத ஒரு விடுதலை, இனம் புரியாத ஒரு விடுதலை எப்பொழுது உண்டாகிறது? என் காயங்களை கர்த்தர் கட்டுகிறார், என் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். ஆமென் சொல்கிறார். என்னுடைய குடும்பத்தில் நல்ல பசுத்தவான்கள், நல்ல பசுத்தவான்கள். ஆனா உங்களுடைய கணவனுடைய செயல் நிமித்தமாய், அல்லது உங்களுடைய மனைவியினுடைய செயல் நிமித்தமாய், உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல் நிமித்தமாய் உங்களுடைய இருதயத்தில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. தாங்க முடியாத, யாரிடத்தில் சொல்ல முடியாத, போதகத்திலே கூட சொல்ல முடியாத, இனம் புரியாத ஒரு காயம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யெகோவா தேவன், யெகோவா ராஃபாவாகிய தேவன் உங்கள் காயங்களை கட்டுகிறவராய், உங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. யெகோவா ராஃபா காயங்களை ஆற்றுகிறீர். யெகோவா ராஃபா காயங்களை ஆற்றுகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. யெகோவா ராஃபா, யெகோவா எல்லாரும் ராஃபா காயங்களை ஆற்றுகிறீர். யெகோவா ராஃபா காயங்களை ஆற்றுகிறீர். ஸ்தோத்திரமே ஐயா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஐயா, ஸ்தோத்திரமே. என் புகழிடமே கைகோடு துதிக்கிடுவே. அந்த நாமம் என் புகழிடமே கைகோடு நடக்கிடுவே. ஆமென். அல்லேலூயா. யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம்? யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. யெகோவா ஷம்மா. பெத்மான் சொன்னீங்களா? பெத்மான் சொன்னதை சொல்லுங்க. ஏழை மக்கள், கிராமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பாடிக்கிறார். அதே கூட யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம்? கர்த்தர் அங்கே இருக்கிறார். He is there. அவர் அங்கே இருக்கிறார். அதான் சரியான அர்த்தம். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அவர் அங்கே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அங்கே இருக்கிறார். யெகோவா ஷம்மா. நேயர்கள் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிற சிஸ்டர், நான் இருக்கிற சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவசியமான நேரத்தில் என்ன சொல்ல மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்றார், போன் அடிச்சா என்ன வரும்? எப்படிங்க? எடுக்க மாட்டாங்கல்ல, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. நான் ஒரு நெருக்கத்துல இருக்கிறேன்னு தெரியும், அந்த நெருக்கத்தை அறிந்திருக்கிறார் அவர். ஆனா நான் இருக்கிறேன்னு சொன்னவர் அந்த நேரத்துல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டார். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவார். பரலோகம் ஒரு நாள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி our Father in heaven always he will be there. அவர் அங்கே இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார். ஆமென் சொல்லலாம். அவர் அங்கே இருக்கிறார். மரண நிழலில் பள்ளத்தாக்கிலே நடந்த சாமி விடுவிலே இருக்கும்போது, ஜீவன் போகும் அந்த நேரத்தில் உடைய கணவனும் மனைவியும் பக்கத்தில் இருக்க முடியாது, உடைய நண்பர்களும் போதவர்களும் பக்கத்தில் இருக்க முடியாது. ஆனால் அவர் அங்கே இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்
இருக்கிறார். உங்களுக்கு பிரியமானவர்கள் மரித்த நிமித்தமாக உடைய கல்லறையில் போய் நின்று அப்படியே கண்ணீர் விட்டு கண்ணீர் மழைக்கு ஒரு ஆம்பளையா இருந்தோம், கண்ணீர் மழுகாழ்வு அழுது கொண்டு இருக்கிறேன். ஒரு தைரியசாலியா இருந்தோம், கண்ணீர் மழுக அழுது கொண்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார். அவர் உங்களின் பட்சத்தில் அங்கே இருக்கிறார். ராமன் சொல்கிறார், சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, ஆழமான ஒரு வார்த்தை. காலங்களில் ஒருவருக்கு தெரியாத தாரை தாரையாய் கண்களிலிருந்து கண்ணீர், தாரை தாரையாய் கண்களிலிருந்து கண்ணீர். அவர் அங்கே இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தூக்கி இருக்கலாம், உங்கள் கணவர் அறியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி அறியாமல் இருக்கலாம், உங்கள் சூழலை நிமித்தமாய், உங்கள் வேதனை நிமித்தமாய் படுக்கை கண்ணீரால் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இருக்கிறார். உங்கள் தலையெல்லாம் கண்ணீரால் நனைக்கப்படும் போது அவர் அங்கே இருக்கிறார். தலையிலே துணியை சுற்றிக் கொண்டு போர்வையை போட்டுக் கொண்டு போர்வைக்குள்ளாக உங்கள் கண்கள் கலங்கி கொண்டே பல மணி நேரங்கள் கலக்கத்தோடு கூட பல மணி நேரங்கள் கண்களுக்கு கண்ணீர் வழிய 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 அதோட சமூகத்திலே சிரித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அங்கே இருக்கிறார். சகோதரா, கர்த்தர் அங்கே இருக்கிறார். சகோதரி, ஏகவாசமாகிய தேவன், ஏகவாசமாகிய தேவன். அதை நீங்க உணர்வீர்களே, தேவனுக்கு நீங்க புகழ்ச்சியை கொண்டு வராமல், தேவனுக்கு நீங்க துதியை கொண்டு வராமல் இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 136வது சங்கீதத்திலே 136வது சங்கீதத்திலே 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். 6 முதல் 10 வசனங்களை வாசித்து பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். 6 முதல் 10 136 ஒரு நிமிஷம். மன்னிக்கணும். 139வது சங்கீதம் 6 முதல் 10 வாசிக்கலாம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், எனக்கு எட்டாவது உயரமுமாய் இருக்கிறது, எனக்கு எட்டாவது உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக, யெகோவா ஷம்மாவுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? யெகோவா ஷம்மாவை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அவர் அங்கே இருக்கிறார். யெகோவா ஷம்மா அங்கே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? வானத்திலே when I go to the highest heaven, வானம் அது மேல யாரும் போக முடியாது. நான் அங்கே போனாலும் யெகோவா ஷம்மா அவர் அங்கே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் பாதாளம் அதுக்கு கீழே யாரும் போக முடியாது. பாதாளத்திலே நான் போனாலும் சரி, பாதாளத்தில் ஆழத்திலே படுக்கை போட்டாலும் சரி, யெகோவா ஷம்மா அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து, நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினான். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கே யெகோவா ஷம்மா இருக்கிறார். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமென் சொல்லுகிறார். He is there. அப்படியானால் அவர் Father பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லத்தக்கதாக தேவனோடு கூட உறவு கொண்டு தேவனோடு கூட பிள்ளை என்கிற அந்தஸ்தை பெற்ற எந்த கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனோடு கூட இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை உண்டாவதே இல்லை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் என்னோடு இல்லை என்று சொல்லத்தக்கதாக, இந்த சூழ்நிலை கர்த்தரை கைவிட்டு விட்டார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு சூழ்நிலையும் என் வாழ்க்கையிலே ஏற்படுவதே இல்லை. சொல்லுங்க, ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில ஏற்படுவதே இல்லை. என்ன சொல்றேன்? ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில ஏற்படுவதே இல்லை. அவனே அவனோடு கூடவே உனக்கு நிழலாய் நான் தொடர்ந்து வருகிறேன், உனக்கு காக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். காத்து நாடுகிறே அவன் கேட்டபோது
ஒரு கடற்கரையிலே அப்படியே 2 பேருடைய காலடி தடங்களை கர்த்தர் காண்பித்தார். 2 பேருடைய காலடி தடங்கள். சொன்னாரா, கர்த்தரே, அந்த சின்னதா தெரியுதுலே அந்த காலடி தடம் யாரு தெரியுமா மகனே? அது உன்னுடையது. அது உன்னுடையது. உனக்கு பக்கத்திலேயே பெரிய காலடி தடம் தெரிகிறதே, அது யாருக்கு தெரியுமா மகனே? அது என்னுடையது. எவ்வளவு தூரம் நான் உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறேன் சொன்னான். அப்படியே ரொம்ப ஆவியில் நிறைந்து பரவசம் சொன்னான். அவன் கேட்டான், திடீர்னு, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஒரே ஒரு காலடி தடம் மாத்திரம் தெரியுதே, அப்ப நீர் என்னோட கூட எந்த சூழலே என்னோடு கூட இல்லையான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொன்னா, நல்ல பாருங்களே, அது ஓ காலடி தடம், அது ஏன் காலடி தடம். அப்ப நான் இங்க போன ஆண்டவரே, அந்த சூழலே நான் நடக்க முடியாது நான் அறிந்த போது உன்னை நான் சுமந்து கொள்வேன். எடுத்து வைக்க முடியாது என்று அறிந்து கொண்ட கர்த்தர் அந்த நாட்களில் எல்லாம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் சொல்லலாம், உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். நடக்க முடியல டாடி, இந்த சூழலை நடக்க முடியல டாடி, இந்த சூழலை என்னால செழிக்க முடியல டாடி, இந்த சூழலை என்னால சந்தோஷமா இருக்க முடியல டாடி, இந்த சூழலை என்னால தனியா இருக்க முடியல டாடி, இந்த சூழலை என்னால நிம்மதியா இருக்க முடியல டாடி, இந்த சூழலை பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல டாடி, இந்த சூழலை செழிக்க தோண்டல டாடி, இந்த சூழலை வேத வாசிக்க தோண்டல டாடி, இந்த சூழலை ஆராதனைக்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லாத இருக்கிறேன் டாடி. அந்த சூழலிலே யெகோவா ஷம்மா உங்களை தோளிலே சுமக்கிறவராய், உங்களை தூக்கி சுமக்கிறவராய், He is there with you, He is there for you. உங்களோடு கூட அவர் இருக்கிறார், உங்களுக்காக அவர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருமாய் சொல்லுங்கள், உங்களுக்காக அவர் இருக்கிறார். இஸ்ரவேலெல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு சூழலிலும் கர்த்தரோடு கூட இருந்து என்னை காக்கிறவராய், விடுவிக்கிறவராய், என்னை பாதுகாக்கிறவராய், வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நான் உணரும் போதெல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் துதி ஸ்தோத்திரங்களை நான் ஏற்க வேண்டும். மாமி சொல்கிறார், துதிக்க தெரியல, செபிக்க தெரியல என்று சொல்லுகிற நிலையிலே நான் நாட்களை காலங்களை நான் ஓட்டிக் கொண்டிருக்க முடியாது, ஓட்டிக் கொண்டிருக்கவும் கூடாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுத் தருகிறார். இந்த விதமாக நீங்கள் செபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தரும்போது நாம் கற்றுக்கொள்வோமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க